நண்பர்களே, என்னோட மாடி தோட்டத்தில் கொய்யா செடி வச்சேங்க. வச்சு இப்போ தான் வந்து முதல் அறுவடை எடுக்க போகிறோம். ஒரே ஒரு கொய்யாக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து இருக்குது. அதை வந்து அறுவடை பண்ணி எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலாம். இதில் நிறைய காய் இருக்குது. இதில் 2 மட்டும்தான் பழுத்துருக்கு லைட்டாக. இங்கே பாருங்க, அவ்வளோ பழுத்துருக்குறா வந்து அப்படியே காம்பு புட்டுன்னு வந்துச்சு. இந்த கட் பண்ணு, தட்டில் வச்சு கட் பண்ணு. அது இருக்கு தட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். எல்லா இடத்துலையும் காய் தான். அடியில் வேர்கிட்ட வரைக்கும் காய்ச்சிருக்கு. இதான் கட் பண்ணு, தட்டை பிடிக்கும். நல்லா பழுத்துருக்குது. கட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணு பார்த்து. அந்த காம்பு எடுத்து ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஒயிட் கலரில் எடுத்து சாப்பிட்டு பாரு. சூப்பராக இருக்குது. இனிப்பாக இருக்குது, புளிப்பாகவும் இருக்குது. நான் எடுத்து சாப்பிட்டு பாருறேன். மழை நாள் இருந்தாலும் இது டேஸ்ட் எப்படின்னு பார்ப்பேன். சைஸ்டிக் கொஞ்சம் இன்னொரு காய் இருக்குல்ல, அதையும் பறிச்சலாமா? இரு நான் வரேன் இருடா. பொதுவாக மழை நாளில் கொய்யா பழம்லாம் ரொம்ப சப்புன்னு இருக்கும். இது எப்படின்னு பார்ப்போம். 2 நாளாக வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்குது. இன்னும் வெயில் நாள் ஆயிடுச்சுன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சக்கரை கட்டி மாதிரி இருக்கும். இது ஹைப்ரிட் தான், இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இயற்கையாக நம்ம எந்த ஒரு ரசாயன உரங்களும் இல்லாமல் நம்ம மாடி தோட்டத்திலே வந்து விளைஞ்சது ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பழுத்துருக்கு. இன்னொரு பழம் இருக்குது, அதை பறி. கட் பண்ணு. கமல் நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதாடா? சூப்பராக இருக்குது. சொல்லு, என்ன சொல்லு? புளிப்பாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது.